அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கார் புதுசா கொடுக்கறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அயோக்கியமான திட்டம். வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அது சுத்தமா இது ஒரு கேவலமான திட்டம். இது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு முடிவு தான். அவங்க அந்த கார் கொடுத்து அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றதும் நம்ம மென்மேலும் பார்க்கணும். ஆல்ரெடி 95% ஆஃப் எம்எல்ஏ அவங்க சொந்த செலவுலேயே கார் வச்சுருக்காங்க. 1 லேக்ன்றது மெயின்டெனன்ஸ் ஃபியூவல்லாம் அதிகம் தான். இது ஊரா விட்டு நெய் எடுத்து என் பொண்டாட்டி ஸ்வீட் செஞ்சாங்கிற கதையாக தான் இருக்குது. இந்த ஆட்சியை கேவலத்தை அவலத்தை நிறுத்துறதுக்கு ஒரே வழி பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதான் வழியை உண்டது. வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியனில் நம்ம என்ன டாப்பிக்கோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா எம்எல்ஏக்கள் அவங்களுக்குலாம் கார் தரதா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த தமிழ்நாட்டு சுச்சுவேஷனில் இப்போ இது தேவையா அப்படின்ற ஒன்று இருக்குது. இன்னொன்று இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ், இந்த காருக்கெல்லாம் மெயின்டெனன்ஸாக 1 லேக் அப்படின்ற மாதிரி ரவுண்ட் ஆஃபாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அந்த நிதி பிரச்சனையில் இதுவுமே தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த கேள்வியை நானும் கேமராமேன் கிருஷ்ணா அவர்களும் சேர்ந்து கேட்க போகிறோம். இதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட ஒப்பீனியன்றதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் சார், உங்கள் பேர்? மஹேந்திர பிரபு. சார், இப்போ தாவேகா அரசு எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே காரு புதுசா கொடுக்கறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அயோக்கியமான திட்டம். ஏன் சார்? பொதுமக்கள் பணத்தை கொடுத்து பொதுமக்களுக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு அவங்க எதுக்காக போகிறாங்க? பொதுமக்கள் சேவை தானே போகிறாங்க. இந்த மக்கள் ஏன் இன்னும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு சாப்பாடுக்கு இலவசத்துக்காக தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுக்கெல்லாம் வழியை காணும். அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏகளுக்கு எல்லாருக்குமே இப்போ கார் தரதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான் ப்ரோ, வரவேற்கத்தக்கது தான். அவங்க கார் தந்து மேபி அவங்க சட்ட இதில் இருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கார் கொடுக்கறது நல்ல விஷயந்தான். அவங்க அந்த கார் கொடுத்து அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றதும் நம்ம மென்மேலும் பார்க்கணும். ஓகேங்களா? கார் கொடுக்கறது மட்டும் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரது மட்டும் வச்சுக்கின்னு வேலையை பார்த்துருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அவங்க மக்களுக்கு இதுக்கப்புறமேட்டும் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாமும் அவங்களுக்கு தேவையான நிறைய கஷ்டங்கள் நிறைய இருக்குது. இன்னமும் நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்கே நிறைய இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களெலாம் என்னென்ன பண்ணணும், அந்தந்த ஊருக்கு தகுதியான ஒரு பேசிக்கான சேவைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் அவங்கள ஆட்சியில் வர வச்சிருக்கிறாங்க. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? துரை. ஆனால் இப்போ தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே கார் தரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு முடிவு தான். ஆல்ரெடி 95% ஆஃப் எம்எல்ஏ அவங்க சொந்த செலவுலேயே கார் வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களோட கட்சி நிதி எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி தரணும்னு முடிவு பண்ணால் இல்லாத எம்எல்ஏகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் இருக்கிற எம்எல்ஏக்கு கொடுத்து அதுக்கு டீசல் அலவன்ஸாக 75,000 ஒவ்வொரு எம்எல்ஏவும் மாதம் 8,000 கிலோமீட்டராக பயணிக்க போகிறாங்க. இது எந்த அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இது ஊரா விட்டு நெய் எடுத்து என் பொண்டாட்டி ஸ்வீட் செஞ்சாங்கிற கதையாக தான் இருக்குது. இதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு காமன் எம்ப்ளாயாக டேக்ஸ் பேயராக நான் சொல்லிக்கிறேன். அரிசி விலைலாம் ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போயிருக்கு. இதை கவனம் பண்ணாமல் கார் கொடுக்குறேன், வேலைக்காரனை கொடுக்குறேன், அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? பொதுவான மக்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அனாவசிய தேவை என்ன குறைக்கணுமோ அது குறைக்கணும். அது சுத்தமாக இது ஒரு கேவலமான திட்டம். இது என்ன ஆகும்னா, எதை வச்சுன்னா துக்கிற காட்சி நடந்தது தெரியுமா? தோலில் ஒரு பணம் பண்ண சொன்ன பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ண, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தோலில் பணம் செஞ்சுக்கிட்டான். அதே நிலமை தான் வரும். இவன் கொள்ளை அடிச்சுதான். அன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்த காரா 3 காரை வச்சுப்பான், இவன் கொடுத்த காரான்னு சொல்லி இன்னும் கொள்ளடிப்பான். இப்போ எப்படி இது கணக்கு? பொதுமக்களுக்காக என்ன இருக்குது இந்த திட்டத்தில்? ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அயோக்கியமான திட்டங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ராகுல் ப்ரோ. ராகுல் பிரதர், இப்போ தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே கார் தர போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க தமிழ்நாடு சுச்சுவேஷனுக்கு அது யூஸ்ஃபுல் இல்லையா? யூஸ்ஃபுல் தானே ப்ரோ, நல்ல தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வர போக்குவரத்து ப்ராப்ளம்லாம் கேள்வி கேட்குறாங்க, அவங்களாம் தரதுன்னு சொல்கிறது ஓகே தானே ப்ரோ? அது தப்பு சொன்ன நல்ல இதுதான் ப்ரோ, நல்லது தான். ஆனால் மெயின்டெனன்ஸ்க்கு 1 லேக் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க பர் மந்த்துக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும். அது அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளால அதை சொல்ல முடியாதுல்ல.
ஓகே, அதை பற்றி ரைட்டான டிசிஷன் தான் சொல்ல வரீங்க. ஆமாம் ரைட் தான் ப்ரோ. ஓகே பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. சார், இப்போ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 1 lakh பர் மந்த் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க வேலைக்காரர்கள். ஆமாம், அது எப்படி அவங்களுக்கு சார்? சார் அதுதான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் தேவையில்லாதது சார். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்நாடு இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்காக ஒருத்தர் ஏழைங்க நிற்கிறாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து இவர் கார் ஓட்டுறதுக்கு ஒரு உதவியாளர் இதெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு எதுக்கு சார் ஒரு பொது சேவை பண்ண போகணும்? இப்படிப்பட்ட பொது சேவைக்கு ஆளே தேவை கிடையாது சார். இந்த திட்டத்தை யார் முன்மொழிஞ்சாங்கன்னு தெரியல சார். இல்லை, இந்த வேலை செய்கிற உதவியாளர்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறதுன்றது நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பிக் பேக்கெட் அடிக்கிறான், அவனுக்கு வந்து எல்லா சௌகரியமும் ஏசி ரூம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்து, டேய் இனிமேல் திருடாதரா நீ நல்லவனாக இருறான்னு சொன்னால் அவன் ஏன் திருட போகிறான்? இதெல்லாம் அந்த மாதிரி திட்டத்துக்கெல்லாம் ஒரு உதவியாளர் எதுக்கு சார்? ஏழை மக்களுக்கு கொடுக்குற வேலைக்கும் அந்த வீட்டு வசதி வாரியத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப ஜென்யூனாக திங்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் பாமர மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வரலாம். இதை வந்து இவருக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. அரசு அதிகாரிகள் கொடுக்குறாங்களா, இல்லை இவர் தூங்கி ஏஞ்சவனே சில திட்டங்கள் கொண்டு வந்துடுறாரா, இதெல்லாம் புரியவே இல்லை. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது மேலே ஒரு தீர்ப்பு ஒரு அணி இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா பொதுமக்களுடைய பணம் சுரண்டப்பட்டு அநியாயமாக செலவிடப்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கணும், ஒரு ஆண்டவனை தான் கேட்கணும். இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க. இது எப்படி காப்பாற்றுறது? இந்த ஆட்சியை அவலத்தை நிறுத்துறதுக்கு ஒரே வழி பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் தான் வழியை உண்டதை இதை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாய் சார், உங்கள் பேர்? என் பேர் ஜெகதீஷ். சார், இப்போ வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ புதுசாக கார் தரதா வந்து பேசியிருக்காங்க. இப்போ இருக்க தமிழ்நாடு சூழ்நிலைக்கு வந்து இது தேவையா? இப்போ இல்லை, இப்போ மக்கள் பிரதிநிதின்ற போது அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ டெஃபினட்டாக மொபிலிட்டி ரொம்ப முக்கியம் தான். ஸோ மேபி நிறைய பேர் இல்லை ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியல, அவங்க டிரான்ஸ்போர்ட் எக்ஸிஸ்டிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக காருன்றது இன்றைக்கி டேட்டில் மேண்டேட்ரியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே சார், இப்போ அந்த காருக்கான மெயின்டெனன்ஸாக வந்து ₹1 lakh per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சரியா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து எழும்புது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 1 lakhன்றது மெயின்டெனன்ஸு ஃபியூவல்லாம் அதிகம் தான். டெஃபினட்டாக அவங்க எம்எல்ஏஸ்ன்ற போது அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக 1 month போகணுன்ற போது அதிகமாக இருந்தாலும் ஓகே, நம்ம அதை அந்தளவுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே தான். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த ஆட்சியில் அவங்க நிற்பாங்க. ஓகே பிரதர், இப்போ வந்து இந்த கார் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டுமே வந்து மந்த்லி 1 lakh தராங்க, அதாவது ஒரு ஆளுக்கு மட்டும், அதாவது ஒரு காருக்கு மட்டும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல ப்ரோ, 1 lakhன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 1 lakh அவங்க தரட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க மக்களுக்கு செய்கிற நல்லதான் ப்ரோ. ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினருக்கு 1 lakh தரத்துலாம் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மாசத்திற்கு அது பரவாயில்ல ப்ரோ, 100 சட்டமன்ற அது தாராளமாக சொல்கிறேன், அது பரவாயில்ல. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் கார் இல்லை, அவங்க என்னென்ன கார் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் 1 லட்ச ரூபா கொடுக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. 1 லட்ச ரூபா வாங்கலாம், 1 கோடி ரூபாய் வாங்கினா தான் தப்பு. ஓகேங்களா? அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது தான் முக்கியம், அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணோம். அவங்க 1 lakh கூட வாங்கிட்டு அது பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க நல்லது செய்கிறாங்கன்றது தான் முக்கியம். மக்களுடைய காசை கொள்ளடிக்காமல் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி ப்ரோ. 75,000 மொத்தமாக வந்து 75,000 + 25,000 வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க கார் டிரைவருக்கு. மொத்தமாக மெயின்டெனன்ஸ் மட்டும் ஒரு தராங்க. கார் டிரைவருக்கு சொன்ன மாதிரி தெரியல, அவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பர்சனல் அசிஸ்டன்ட் போட்டால் அது எந்த அடிப்படையில் போடுவாங்க? கம்பெனி அதுக்கு ஏதாவது எக்ஸாம் நடத்துமா, இல்லை தான் வந்து தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு? ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ.